ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது கொன்றைவேந்தன் அடுத்த தொடராக ஔவையார் அமைத்து தருகிறார். நாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாக கொள்வது. அடுத்தது இந்த உலகையே காக்கிற, இந்த உலகையே காத்தும் படைத்தும் அழித்தும் அருளதும் என்று 5 பஞ்ச கிருத்தியங்களையும் நமக்கு வழங்குகிற இறைவனை தொலைய வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும். ஆலயம் என்பது ஆன்மா லயிக்கும் இடம் என்று பொருள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயத்தை நோக்கி நடக்க நடக்க நம் அகமனத்திலே இருக்கிற அழுக்குகள் நீங்கும். எனவே அழுக்குகள் நீங்கினால் மனிதன் புனிதனாகி விடுவான். எனவே இந்த வழிபாடு செய்ய செய்ய மனதிலே இருக்கிற அழுக்குகள் நீங்கும், தெய்வத்தன்மை அதிகரிக்கும். நம்முடைய தெய்வத்தன்மையை அதிகரிக்க வேண்டுமானால் நாம் திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும். கோவில் என்பது இறைவன் வீற்றிருக்கிற புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்திற்கு செல்கிற பொழுதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிற ஆணவம், வினைகள், மாயைகள் இவையெல்லாம் நீங்கிவிடும். எனவே புனிதமானவனாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் திருக்கோயில் வழிபாடு காரணமாக இருக்கிறது. எனவே உடலும் உள்ளமும் தூய்மையாக பெற வேண்டும். அந்த தூய்மையை தருகிற இடம் திருக்கோயில் என்பதனால்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அதனுடைய பயனை பயனை அளவிட்டு கூற முடியாது என்பதனால்தான் சாலவும் நன்று, ரொம்ப நல்லதுப்பா என்று அவை ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று பேசியிருக்கிறார். நாள்தோறும் ஆலயம் சென்றால் இறைவனுடைய அருளை பெறுவது மட்டுமல்ல, மனமும் உடலும் தூய்மையாகும், புனிதத்தன்மை பெறலாம் என்பதைத்தான் அவ்வை இந்த அருமையான தொடரை அமைத்து காட்டுகிறார்.